ரெஃப்ரிஜரேட்டரில் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது ஹெல்தி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த அவசர உலகத்தில் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது போக எப்படி ஸ்டோர் பண்ணுறங்கிற விஷயம் தெரியுதில்லை. ஃபுட் எந்த ஃபுட்டை எந்த இதில் ஸ்டோர் பண்ணுங்கிறது ஒரு ஐடியாவே இல்லாமல் பீப்புள் இருக்காங்க. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். யாராவது இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் ஆர்ஜி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கெடுதல் நான் இப்போ சொன்னேன். அந்த ஏன் கெடுதல், ஏன்னா நீங்கள் ஃபுட்டு உள்ளே வைக்கும்போது என்ன ஆகுனா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறிடும். அப்போ மாறும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்குள்ளே போகும்போது அது தொந்தரவு கிரியேட் ஆகும். எந்த மாதிரி தொந்தரவு? ஃபுட் பாய்சன் ஆகுறது, டைரியா ஆகுறது, ஹெட்டேக் அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகுது. ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே வச்சு சாப்பிட்றோம்னா எல்லா அவசர உலகம் தான், நம்ம வேலை அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி சாப்பிடும். ஆக்சுவலாக அதுவே ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த அன்னைக்கு சமைக்கிற ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஹோட்டலில் எங்கேயாவது யாராவது சமைச்சு கொடுத்தது வாங்கி உள்ளே வச்சுட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்றோம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ், இன்னொன்று சொல்ல போனால் கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக கூட மாறிடும். இப்படியே தொடர்ந்து இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு உள்ளே வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது கம்மி பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பற்றி சொன்னேன். இப்போ மில்க்கு 1 நாள் தான் எக்ஸ்பைரி. ஸோ இப்போ அந்த மில்க்கை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதில் சில்லர்னு இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு நீங்கள் 1 டே அந்த மாதிரி யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். மில்க்கு, பன்னீர் அந்த மாதிரி நீங்கள் சில்லரில் வச்சுக்கலாம். இப்போ கேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 to 3 days அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி புளிச்ச மாவோ அப்படி தான் 2 to 3 days தான். ஸோ அதை நீங்கள் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் 2 days 3 days வர மாதிரி நீங்கள் வாங்கி செப்பரேட் பண்ணி வைக்கணும். நீங்கள் அது பண்ணாமல் நீங்கள் எல்லாம் பல்காக வாங்கி 1 வீக்கு தகுந்த மாதிரி போட்டு டம்ப் பண்ணிட்டீங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னால் அதுலேருந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. வெறும் சக்கை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது வாங்கி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு சுத்தமாக பண்ண முடியல, ஒர்க்கு நேச்சர் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களோட லிமிடெட் வெஜிடபிள்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. இதில் உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக பாஸ்ட் 3 years பீப்புளுக்கு ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறத பற்றி கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் நவ், பாய் ஃப்ரம் ஆர்ஜி.